என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஒருபோதும் கைவிடாதவர். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தேவ ஞானம். ஆண்டவருடைய ஞானத்தை தெய்வம் மனிதனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு முன்பதாக சில ஞானங்களை நாம் உங்களுக்கு முகவரையாய் பேசி செய்திக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். முதலாவது ஞானம் பிசாஸ். அவன் ஞானமுள்ளவனாய் இருக்கிறான். தேவனுடைய வலது பார்சத்தில பரலோகத்தில பிதாவாகிய தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த லூசிபர் பூமியிலே விழச்சல்ல பண்ணினான். அவன் ஆண்டவருக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணினானோ அப்பொழுதே அவன் தள்ளப்பட்டான். அவன் உலகத்திலே அவனுக்கு ஞானம் இருக்கிறது. அவன் ஞானத்தை எதற்காக உபயோகப்படுத்துகிறான் என்றால் அவனுடைய வேலை மனிதனை அழிக்க வேண்டும், மனிதனை நிச்சய நரகத்திற்கு, அவன் போகிற இடத்திற்கு மனிதனை கொண்டு போக வேண்டும். ஆதி முதலாய் அவன் இன்றைக்கு வரையிலும் மனிதர்களை அவன் கிரியை செய்கிறான், சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறான். நல்ல விசுவாசிகளை அவன் அருமையான விசுவாசத்தை விட்டு அழித்து அவர்களை நிச்சய நரகத்துக்கு நேராய் கொண்டு போகிறான். நல்ல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை கூட அவன் அருமையான வஞ்சித்து அவனுடைய பாதையில திருப்பி விடுகிறான். பூமி உண்டானது முதல் இன்றைக்கு வரையிலும் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய நோக்கமே அருமையான மனிதனை அழிப்பதுதான். காலையில் அங்கே பேசும்போது மீனை குறித்து பேசினேன். சமுத்திரத்தில் ஏராளமான மீன்கள் நிரம்பி இருக்கிறது. ஆனால் மீன் பிடிக்கிறவன் இரவிலே அதை பிடிக்கும்படியாய் வலையை போட்டு விடுகிறான். இவ்வளவு நாள் விடுதலையாய் அந்த சமுத்திரத்திலே ஓடி விளையாடின மீன் இப்பொழுது வலைகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறது. ஆனால் அதற்கு தெரியாது, நம்மை சுற்றிலும் வலை இருக்கிறது தெரியாது. நேரமாக ஆக அருமையான நேரம் கடந்து போக தன் சரீரத்திலே ஏதோ ஒன்று உரசுகிறதை அது உணர்கிறது. அப்பொழுதுதான் அது நினைக்கிறது ஆபத்து வரும் என்று. இந்த மீனானது தன் சரீரத்திலே இந்த வலை உரசும் போது அது என்ன நினைக்கிறது? ஆபத்து வரும் என்று நினைக்கிறது. ஐயோ, நாம் எதிரியோ ஒன்றை சிக்கிக்கொண்டோம் என்று வருகிறது. அப்பொழுது அது தப்பிக்கொள்ள முயற்சி பண்ணும். ஆனால் அருமையான ஒரு வலை அதை சிக்கிக் கொள்கிறது. அது கரைக்கு வந்து அது மரணத்தை சந்திக்கிறது. சத்ருவாகிய பிசாசு இந்த உலகத்திலே பாவம் என்னும் வலையை ஜனங்களுக்கு விரோதமாய் விதைக்கிறான். உலகம் என்னும் அருமையான ஆடம்பர வாழ்க்கையை ஜனங்களுக்கு ஒரு வலை போல விரிக்கிறான். இதிலே சிக்கிக் கொண்டவன் தான் லோத். தரிசனம் பெற்றவன், ஆபிரகாமோடு கூட நடந்தவன், ஆபிரகாமோடு கூட வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நடக்கும்படியாய் பிரயாணத்தில் இருந்தவன், கானானை நோக்கி பிரயாணத்தில் இருந்தவன்.
கொண்டவன். இவனுடைய பாதையை பிசாசு திருப்பிவிட்டான். இவனுடைய வழியை பிசாசு திருப்பிவிட்டான். சோதோம் குமாரா பட்டணம் என்னும் வலையை இவன் மேலே விரித்து விட்டான். கொஞ்ச நாள் எல்லாம் நன்றா இருந்தது. இப்பொழுது சோதோம் குமாரா பட்டணம் அக்கினியில எரிந்து போகிறதை அவன் கண்டான். இன்றைக்கும் எருசலேமிலே அவள் மனைவி உப்பு தூணான். அந்த தூண் இன்றைக்கும் எருசலேமிலே இருக்கிறது. சாபத்தின் சந்ததியாய் அவன் அம்மோன் என்னும் கோத்திரத்தின் அருமையான தகப்பனாய் மாறினான். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவன் சந்ததி கர்த்தரை ஆராதிக்க வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாபம் அவன் மேலே விழுந்தது. யூதாசே உங்களுக்கு தெரியும், பணத்தை அவன் வலையாக விரித்து விட்டான். அவன் ஞானத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ தேவனுடைய மனுஷனே, இவைகளை எல்லாம் விட்டு ஓடு. அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறான். நிறைய விசுவாசிகள், நிறைய வாலிபர் பிள்ளைகள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிற நேரத்திலே கர்த்தரை ஆராதித்தார்கள். கஷ்டப்படுகிற நேரத்திலே தேவனை பின்பற்றினார்கள். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல உயர்வு இவைகள் தன் வாழ்க்கையிலே வரும்போது அருமையான ஆராதனை அவர்களுக்கு முக்கியமாக தெரியவில்லை. உலக வேலைதான் முக்கியமாய் தெரிகிறது. இவர்களுடைய நோக்கம் எல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். இதுதான் இவருடைய நோக்கம். பூமியிலே அவர்கள் வாழ்நாள் எல்லாம் அது கிடைக்கும். ஆனால் கிடைக்காத ஒன்று கிடைக்காது. நான் கடந்த நாளில் ஒரு பெரிய செல்வந்தரை குறித்து பேசினேன். எல்லாரும் டிவியில அந்த செய்தி பார்த்திருப்பீர்கள். போன வாரத்தில் பேசினேன். 56 வயதுல பல கோடி சொத்துக்கு அவன் அதிபதியாய் மாறிவிட்டான். பிஇ முடிச்சு அருமையான பெங்களூர்ல ஒரு சின்ன கம்பெனியில வேலை செய்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர ஆரம்பித்தான். அருமையான அவனுடைய சைட்டு எங்க இருக்குது? பிரான்ஸ்ல இருக்குது. ரியல் எஸ்டேட் அரேபியால இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளால இருக்குது. பல கோடி சொத்து. அவன் சொந்த பிளைட் வச்சுக்கிறான், சொந்த ஹெலிகாப்டர் வச்சுக்கிறான். அவன் வீட்டுக்கு முன்ன விலையேறப்பட்ட கார்கள் எல்லாம் 3 கோடி 5 கோடி காருங்க. செல்வ செழிப்பிலே இருந்தான். ஆனால் ஐடி ரெய்டுல துப்பாக்கியில சுட்டு செத்து போயிட்டான். யோசித்து பாருங்கள். மாயான உலகம், மறைந்து வாழ்கிற வாழ்க்கை. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். 1.5 வருஷம் ஊழியா கூட நடக்கிற ஊழியம். மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிறதை தன்னுடைய மாம்ச கண்களிலே பார்த்தவன் யூதாஸ். குஷ்டரோகி சுகமானதை தன்னுடைய மாம்ச கண்களிலே பார்த்தவன் யூதாஸ். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், ஊமைகள் பேசினது, பிசாசு அலறிக்கொண்டு போனது, அருமையான ஜனங்கள் விடுதலை பெற்றதெல்லாம் பார்த்தவன் 30 வெள்ளிக்காசுக்காக அந்த வலையை சற்று அவன் மேலே விரித்து அவனை தூக்கு மரத்திற்கு கொண்டு போய்விட்டான். நான் ரொம்ப இன்னும் பேசவில்லை. அடுத்த இடத்துக்கு வந்து விடுகிறேன். செய்தி உள்ளே போக வேண்டும். 2வது அருமையான மனுஷனுடைய ஞானம். மனுஷனுடைய ஞானமும் வியக்கத்தக்க ஒன்றுதான். நான் அதை மறுக்கவில்லை. ஒரு சின்ன செல்ல உலகமே வருகிறது. ராக்கெட்டிலே போகிறான். டன் கணக்கான இடைகளை கொண்டு போய் ஆகாய விமானம் பறக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இன்னொரு நாட்டில யுத்தம் பண்ண போர் வீரர்கள் தேவையில்லை, அருமையான விமானங்கள் தேவையில்லை. ஒரு இடத்தில் உட்கார்ந்து அருமையான இன்னொரு இலக்கை தாக்குகிற அளவுக்கு விஞ்ஞானம் உயர்ந்திருக்கிறது. அருமையான ஐடி உயர்ந்திருக்கிறது. அருமையான மருத்துவம் உயர்ந்திருக்கிறது. மருத்துவமும் உயர்ந்து இருக்கிறது. ஓரளவு வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. நம்ம நாட்டில் தான் வரவே தவிர அருமையான சில வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா துறையும் வளர்ந்திருக்கிறது. மனுஷனுடைய ஞானம் ஆச்சரியமானதுதான். அடுத்தது உலக ஞானம். அருமையான இந்த உலக ஞானத்தை நான் எப்படி
பேசுகிறேன் என்றால் அனுபவத்திலே பேசுவார்கள் சிலர். அவர்களுக்கு அனுபவம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை பேசுவார்கள். ஒத்துக்கொள்ளுகிறது போலதான் இருக்கும். அவர்கள் பேசுவது சரியா இருக்கிறது போலதான் இருக்கும். அவர்கள் சொல்வது காட்டுவது சரியா இருக்கிறது போலதான் இருக்கும். என்றால் நிறைய இயக்கம் இருக்கிறது, அரசியல் இயக்கங்கள் இருக்கிறது. அதிலே ஆச்சரியமான இயக்கம் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லுகிற ஒரு இயக்கம். அதனுடைய தலைவர் உங்களுக்கு தெரியும். ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனை வேதம் என்ன சொல்லுகிறது? முட்டாள் என்று சொல்லுகிறார். ஈவி பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. ஈவி பெரியார் கடலை கிறிஸ்தவர்களுடைய கூட்டத்துக்கு அருமையான அவர் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, ஒரு மேடையில கடவுள் இல்லை என்று பேச போய் கொண்டிருக்கிறார். மழை பெய்து விட்டது. அவர் பின்னே காரில் உட்கார்ந்து இருந்தார். அடக்கடவுளேன்னு அவர் சொன்னார். டிரைவர் கேட்டான், ஐயா கடவுள் இல்லை என்று பேச போகிறோம், நீங்க என்ன அடக்கடவுளேங்கிறேன்? இல்லப்பா மழை வந்துச்சு, என்ன அறியாம சொல்லிட்டேனாரா. ஆகவே கைப்படி பல இயக்கங்கள் இருக்கிறது. மனுஷ அறிவு, அதற்கு பின்னே ஒரு கூட்டம் இருக்கிறது. நம்ம ஊர்ல கூட்டம் இல்லாத இடம் எங்கே இருக்கிறது? தெருவில் நான் இப்படி ஆனா 10-50 பேர் ஏன் ஆடுறான்? நீ எங்க பார்த்தாலும் கூட்டம் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் என்ன செய்ய குடுன்னு அடிச்சா போதும், அங்க ஒரு 50 பேர் நின்றுட்டு இருப்பான். எல்லா இடமும் கூட்டம் இருக்கிறது. எதற்காக கூடுகிறார் என்று தெரியாது. அவன் என்ன சொன்னாலும் கேட்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். என்ன சொல்லி கேட்கிறான் ஆளு. சில பக்தியா இருக்கிறார்கள். இந்தியா தேசம் மாதிரி பக்தியான ஒண்ணு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. காரணம் உலகம். அவன் முன்ன சொன்னதெல்லாம் இங்க செய்யறான். நான் கடந்த சாவுல அங்க உட்கார்ந்து இருந்து, நான் அப்படி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படி ஒரு சாவுல புதுசா இருக்க மாட்டேன். போனா பிரச்சனை, வந்தனா ஜெபம் பண்ணா வந்துடுவேன், ஓடி வந்துடுவேன். அங்க ஃபுல்லா உட்கார்ந்து இருந்து பார்த்தா தெரியுது, முப்பிதாக்களுடைய அல்லது உலகத்துக்குரிய காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஞானம் என்று நினைக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறான், உலக ஞானம் பைத்தியம் எழுதுகிறார். அது வாசிக்கலாம். Praise the Lord. 1 கொரிந்தியரின் புத்தகத்துல நீங்கள் வாசிக்கலாம். பவுல் எழுதுகிறார், உலக ஞானம் அருமையான அவர்கள் எதை தேடுகிறார்கள்? ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறது. உலக ஞானத்தை பற்றி அங்கே பார்க்கிறோம். மனுஷனுடைய ஞானத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். பிசாசுடைய ஞானம் அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது தேவ ஞானம். இது எல்லா ஞானத்தை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இங்கே அழைத்து வந்ததின் நோக்கம் விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, ரட்சிப்பு உண்டு, கிருபை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நன்மைகள் உண்டு. ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் வாழ்க்கைக்கும் கர்த்தர் இந்த காலவேளையிலே ஒன்றை அவர் உனக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஞானத்தின் அபிஷேகம் உன்னை நிரப்ப போகிறது. ஒரு ஞானத்தினுடைய ஞானம் உன் ஆவியிலே தங்க போகிறது. உன் ஆத்மாவை இல்ல பிடித்துக் கொள்ள போகிறது. உன் வாழ்க்கையே அது பின்தொடர்ந்து வரப்போகிறது. அதுதான் தேவ ஞானம். வாசிக்கலாம், செய்திக்குள்ளே போகலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சரியானவன் உனக்கு முன்னே இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னே இருக்க போகிறதும் இல்லை. ஏனென்றால் உன்னை என் ஞானத்தினாலே நான் நிரப்ப போகிறேன், என் ஞானத்தினாலே உன்னை நான் நிரப்ப போகிறேன். ராஜாக்கள் காலம் நீங்கள் வேதத்திலே வாசித்தால் ராஜாக்களின் காலம் என்று ஒன்று இருக்கிறது, நியாயாதிபதியின் காலம் ஒன்று இருக்கிறது, தீர்க்கதரிசியின் காலங்கள் ஒன்று இருக்கிறது. பூமியிலே சிலரை, அருமையான பூமியிலே சிலர் விசேஷமானவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அது மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதும் இல்லை, எழும்ப போகிறதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வசனத்தை வாசிக்கலாம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதும் இல்லை, எழும்ப போகிறதும் இல்லை. அருமையான இந்த தேவன் ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கும் போது, தேவன் ஞானத்தை ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்ளும் போது, தேவனுடைய ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ளே தங்கும் போது, தேவனுடைய ஞானத்தினாலே ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படும் போது அவன் எப்படிப்பட்ட மனுஷனாய் மாறுகிறான் என்றால், அருமையான விசேஷமான மனிதனாய், விசேஷமான மனுஷியாய் கற்றவனை மாற்றுகிறார். ஞானிகளை வெட்டப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்டப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் கற்றச் தெரிந்து கொண்டார். இந்த இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் பலவீனமானவைகளுக்குள்ளே என்ன கற்றச் செய்கிறார் என்றால், அவருடைய ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார். மீன் பிடிக்கும் பிரசங்கம் பண்றாயா? 3000 அந்த நாட்களிலே ஆசாரியர்கள் இருந்தார்கள், பெரிய பெரிய ஆட்கள் இருந்தார்கள், வேத பண்டிதர்கள் இருந்தார்கள். ஆனால் பேதுரு மீன் பிடிக்கிறவன் பிரசங்கிக்கிறான். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ரகசியம் என்னவென்றால் தேவ ஞானம். சாலமோனை பற்றிய ஈராம் அருமையான ராஜா சொல்லுகிறான், தாவீதுக்கு இப்படி ஒரு பிள்ளை கிடைச்சதுக்கு ஒரு பெரிய பாக்கியங்கிறான். வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர், ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் என்று சோத்திரிக்கப்பட்டவர். அருமையான ஒருவேளை பிள்ளைகள் சரியில்லைன்னு சொன்னா நமக்கு லைஃப்ல ரொம்ப அது ஒரு ஃபெயிலியர் தான், தோல்விதான், வாழ்க்கையின் பிரயாணத்திலே தோல்விதான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒண்ணு இல்லாத உன் பொண்ணோ உன் பையனோ இந்த நாளுல என்னுடைய ஞானத்தை வைக்க போகிறேன். அவங்க எஜுகேஷன் சைடா இருந்தாலும் சரி, அருமையான அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவங்க ஐடி துறையா இருக்கட்டும், அல்லது அருமையான லா டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்லன்னா அருமையான அரசியல் துறையா இருக்கட்டும், அல்லது அருமையான எல்லா துறையிலே அவர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு விசேஷமானவர்களாய், விசேஷமான மனிதர்களாய் நான் மாற்ற போகிறேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னாலே எல்லாம் செய்ய முடியும். இவனையா பாஸ்டர் மாற்ற முடியும்? இந்த பொண்ணை மாற்ற முடியுமா? இந்த பையனை மாற்ற முடியுமா? என் புருஷன் மாறுவானா? என் மனைவி மாறுவாளா? என் குடும்பத்திலே மாற்றம் உண்டாகுமா? நிச்சயமாய் உண்டாகும். சாலமோனுடைய ஞானம் வெறும் ஞானம் என்று எழுதப்படவில்லை. நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும், நீங்க ஸ்பிரிச்சுவல், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திரும்பி வந்ததே, இங்கே வந்திருக்கிறதே தேவன் ஞானத்தை அருமையான நீங்கள் பெற்றுக் கொண்டதுனாலேதான். இல்லன்னா நீங்க வீட்டுல ஏதாவது சமைச்சுக்கிட்டு சொந்த வேலைகள்ல இருப்பீங்க. உலக ஜனங்கள் அப்படித்தானே. ஞாயிற்றுக்கிழமைன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் டே. ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஷூக்கு பாலிஷ் போடுறதும், அருமையான துணி துவைக்கிறதும், பாத்திரம் வளர்க்கிறதும், வீடை கிளீன் பண்றதும் இதெல்லாம் செய்யறாங்க. உலகம் முழுவதும் அதான் செய்யறாங்க. ஆனா அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு
கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்கன்னா நீங்க தேவ ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. பணம் முக்கியமான வேலை, முக்கியமான வேலை தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவனை தேடுவதுதான் முக்கியமான. அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. அடுத்த நிமிஷம் இன்னைக்கு முழுசுமா நீங்க வந்து இந்த நாளை கழிக்க முடியாது. இந்த டிவி ஸ்டேஷன்ல ஒரு பிரதர், ஒரு நல்ல பிரதர் தான், இங்க வருவார். வந்து ஒரு கிளாக் ஒரு டைம் வாங்கி கொடுத்தார். அது ரொம்ப வருஷம் முன்னாடி. பாண்டியில ஏதோ ஒரு வண்டியில் டூ வீலர்ல அப்படியே ஒரு தெருவை அப்படி டேன் பண்ணி இருக்கிறாரு. ஒருத்தன் வந்து அடிச்சு தலை போய் அந்த ரோட்ல அடிச்சு ஸ்பாட் அவுட். அந்த நாளை ஐயா, மனுஷன் வாழ்க்கை பூவாய் போல இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை மேகங்களை போல கடந்து போகிறதாய் இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை கடிகாரத்திலும் துரிதமாய் போகிற ஒன்றாய் இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை அருமையான நாட்காட்டிலும் துரிதமாய் போகிற ஒன்றாய் இருக்கிறது. அருமையான மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில இயேசுவை சந்தித்தது உலகில் கிடைத்த மகா பெரிய பாக்கியம். ஆமென். மகா பெரிய பாக்கியம். அதுல ரட்சிப்பு கிடைச்சிருக்குது, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற, சரீரமா இருக்கிற சபையில் இணைந்திருக்கிற, உனக்கு ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறான், ஒரு சபை கிடைத்திருக்கிறது, நல்ல விசுவாசிகள் கிடைத்திருக்கிறார்கள். நான் கடந்த வாரம் முந்தின வாரம் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல, நான் சபையில தேங்க்ஸ் சொல்லல, அங்க தேங்க்ஸ் சொன்னேன். கூற்றோடு விசுவாசிங்க எல்லாமே அந்த சாவுல ராத்திரி எல்லாம் தூங்காம அங்கேயே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. 1-2 மணி நேரம் தூங்கி இருப்பாங்க, சாப்பிடல, அப்படியே உட்கார்ந்து பாட்டெல்லாம் பாடி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஏழை மகள், யாருமே இல்லாத அந்த மகளுக்கு நீங்கள் காட்டின அந்த அன்பு ஒரு காலம் மறக்கப்படாது. உனக்கு அது நினைவிலே வைக்கப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது உன் குடும்பத்தில நீ செய்த காரியங்களின் பலனை அறுப்பாய். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை நான் காரியத்துக்கு வருகிறேன். தேவ ஞானம் இதை பார்த்து மற்ற நாடுகளிலிருந்து அருமையான சாலமோனை பார்க்க வந்தார்கள். நீங்கள் வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அவள் விடுவிச்ச, அவள் சொன்ன எல்லாத்தையும் சாலமோன் விடுவித்தான். அந்த வார்த்தை தான் ரொம்ப. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுதலையினாலே அவனை சோதிக்கிறதுக்காக மிகுந்த பரிவாரத்தோடும் தந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாலமோனுக்கு உண்டான கீர்த்தி எல்லா இடமும் பரவினது. சாலமோனை குறித்து ஒருவர் பேசும்போது என்ன பேசினார்கள் என்றால், அவன் ஞானமுள்ள ராஜா, அவரிடத்தில் விசேஷித்த ஞானம் இருக்கிறது, அவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் திறமையானவன், அவன் ராஜ்யத்தை நடத்தி கொண்டு போகிற அருமையான திறமையானவன், அவனுக்குள்ளே இருக்கிற ஞானம் தெய்வம் கொடுத்த ஞானம் என்று பேசிக் கொண்டார்கள். ஞானம் நீதிமொழியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஞானத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்றால், ஞானத்துக்குள்ள என்ன மறைந்திருக்கிறது என்றால், ஞானம் அருமையான என்ன மறைந்திருக்கிறது என்றால், அவனை ஒரு மாற்றிவிடும். சாபம் நிறைந்தவன் வாழ்க்கை, நிறைந்தவன் வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாதவன் வாழ்க்கை, சாக வேண்டும் என்ற உணர்வை உடையவன் வாழ்க்கை கர்த்தர் இந்த காலவேளையில் தலைகளாய் மாற்றப் போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் உன்னை சீவ நீருற்றாய் மாற்றப் போகிறேன்.
நான் உன்னை ஜீவனூற்றாய் மாற்றப் போகிறேன். ஆமென். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றும் உள்ள சதாகாலையும் பிரகாசிப்பார்கள். ஞானம் உள்ளவர்கள் பிரகாசிப்பார்கள். ஆமென். ஹalleluya. Praise the Lord. அவர்கள் பூமிக்கு கர்த்தர் வெளிச்சமாய் வைக்கிறார். ஹalleluya. ஆமென். அவர்களை தேவன் பூமிக்கு உப்பாய் வைக்கிறார். ஆமென். அவர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்கிறார்கள். எங்கள் ஊழியக்காரன் சாதாரணமான மனிதன் அல்ல, அவன் அருமையான ஒரு ஜீவ நீரூற்று. ஹalleluya. அவன் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம். அவன் அருமையான கலங்கரை விளக்கு. ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தையை பெற்று அந்த ஜீவ நீரூற்றை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகிறான். Praise the Lord. அவன் அருமையான அவனுடைய கால்களை அருமையான தானியேலின் புத்தகத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. அவன் கால்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஹalleluya. அவன் கால்கள் மலையின் மேல் எவ்வளவு வெளிச்சமாயிருக்கிறது. அவன் கால்கள் மலையின் மேல் எவ்வளவு மகிமையாயிருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, அவன் சீலனில் உற்றாயிருக்கிறான். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த 4 வாலிபரும் அந்த 4 வாலிபர்களும் தேவன் சகல எழுத்தினாலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலுக்கு 10 மடங்கு அவர்கள் சாமர்த்தியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக 10 மடங்கு ஜோசியக்காரன் விசாரிச்சு கொண்டு விசாரிச்சா அவனை காட்டிலும் மேன்மையா பதில் சொல்றான். எல்லாத்திலும் திறமையானவர்களாய் இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் அருமையான பதில் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் தானியேலை பார்க்கிறான், சாத்ராக்கை பார்க்கிறான், மேஷாக்கை பார்க்கிறான், ஆபேத்நேகோவை பார்க்கிறான். அடிமையாய் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அடிமையை ஒரு காலம் அருமையான என்ன செய்ய மாட்டார்கள், ராஜ்ய அரமனையிலே அவர்களை வைக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே இருந்த ஞானம் அருமையான ஒருவன் சொப்பனத்தை சொல்லி சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், சொப்பனத்திற்கு விளக்கமும் சொல்ல வேண்டும். யார் சொல்ல முடியும் என்றால் அருமையான தைரியத்தோடு கூட பேசுகிறவர்கள், தைரியத்தோடு கூட உறவாடுகிறவர்கள், தைரியத்தோடு கூட நடக்கிறவர்கள், அவர்களுக்குள்ள தெய்வம் விசேஷித்த ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறோம். ஹalleluya. உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இருந்ததும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. ஆமென். இவ்வளவு நாள் நீ எப்படி இருந்து எனக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு நாள் இல்லாத ஒரு விசேஷம் இந்த ஆராதனை ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆசீர்வதியும், இந்த ஆராதனை விசேஷித்த ஆராதனையாய் மாற்றும், இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு மாறுதலை உண்டு பண்ணட்டும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஆராதனை உன்னை மாற்றும். எப்படிப்பட்ட மனுஷனாய் மாற்றும் என்றால் விசேஷித்த மனிதனாய். எல்லா மனுஷர்களை போல நீங்கள் வாழ்ந்து சாப்பிட்டு வாழ்ந்து மரித்து போனால் பறவைகளும் நம்மளோடு கூட வாழ்கிறது, மாடு நம்ம கூட வாழ்கிறது, ஆடு நம்ம கூட வாழ்கிறது, கோழி நம்ம கூட வாழ்கிறது. எல்லாம் வாழ்கிறோம், நாமும் வாழ்கிறோம். வீடுகள்ல சிலர் சின்ன வீட்டுல குடியிருக்கிறாங்க, சிலர் பெரிய வீட்டுல குடியிருக்கிறாங்க, சிலர் நல்ல வசதியா இருக்கிறாங்க, சிலர் ஏழையா இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் கடைசியா போறாங்க. அப்படி இல்லை, நீ விசேஷமானவன். எலியாவை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதார்கள். எப்படி அழுதார்கள் தெரியுமா? இஸ்ரவேல் ரதமும் குதிரை வீரனுமா இருந்தவரே என்று அழுதார்கள். எலிசாவை பார்த்து எப்படி அழுதார்கள் தெரியுமா? ராஜாவே அவர் சரீரத்தின் மேலே விழுந்து அழுகிறான். இஸ்ரவேல் ரதமும் குதிரை வீரனுமா இருந்தவரே என்று அழுகிறான். கர்த்தர் உன்னை விசேஷ மனுஷனாய் மாற்றுவாராக, விசேஷ மனிதனாய் உருவாக்குவாராக. ஒரு கிழவன் கையில நீ களிமண்ணாய் இருக்கிறாய்,
வருவாய். இந்த களிமண்ணை அவர் ஒரு மகிமையான களிமண்ணாய் மாற்றுவாராக. தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனால் சாலமோனுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைத்தது. ஆமென். அவனுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் சாலமோன் தான் என்ன காரணம் என்பதை ஒரு 5 காரணத்தை சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டுகிறான். அவன் ஆண்டவரை அன்பு கூறுகிற ஒருவனாயிருந்தான். ஆமென். 3 தானே வாசிக்கிறீர்கள்? ஆமா. என்ன அதுல இருக்குது? அன்பு கூறுகின்றான். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. அதுதான் போதும். சாலமோன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்தான். ஆமென். ஆண்டவர் இப்ப ஒருவர் நீங்கள் நேசிக்கும் போது மனைவி உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அன்பு. புருஷன் ஒரு இடத்துல மனைவியிடத்தில் எதிர்பார்க்கிறது அன்பு. பிள்ளைகள் இடத்துல தாய் தகப்பன் எதிர்பார்க்கிறது அன்புதான். வேற ஒண்ணு அவங்க எதிர்பார்க்க. ஒரு பீரியட்ல அதெல்லாம் இருக்கும். இன்னொரு பீரியடுக்கு வரும்போது அவங்க ஒண்ணும் எதிர்பார்க்கல. ஆனா ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது அன்பு. ஏன்னா அவர் உன்னை நேசிக்கிற நேசத்துக்கு அளவே இல்லாதது. நீங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நேசத்தை எதிர்பார்க்கிற நேசர் உனக்கு நேசம் என்னும் சமக்காலத்தை விரித்திருக்கிறார். உன்னை ஆண்டவர் நேசித்திருக்கிறார். எப்படி நேசித்திருக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார் உனக்காக. சிலுவையில் அடிக்கப்பட்டார். உனக்காக ரத்தம் சிந்தினார். உனக்காக சவுக்கடிகளை வாங்கினார். உனக்காக அவர் தலையிலே முள்முடி சூடப்பட்டது. அருமையான உன் நேசம் இந்த காலவேளையில சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அன்பை விட்ட என்று ஒன்று எனக்கு ஒரு குறை உண்டு. உன்னுடைய கிருபை விளக்கு இல்லை. அந்த விளக்கு வெளிச்சம் கொடுக்கிற அருமையான அந்த வெளிச்சம் என்னும் கிருபை குறைந்து கொண்டே போகிறது. அபிஷேகம் உனக்கு நான் அபிஷேகித்து அந்த அபிஷேகம் குறைந்து கொண்டே போகிறது. ரட்சிப்பு அருமையான அந்த ரட்சிப்பின் வெளிச்சம் குறைந்து கொண்டே போகிறது. ஆராதனை குறைந்து கொண்டே போகிறது. இப்பொழுது உனக்கு உலகம் தான் மேன்மையாய் தெரிகிறது. காரணம் இப்பொழுது அருமையான நீ முற்றிலும் பெருமையான ஒரு நிலைமையிலே இந்த காலவேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த வருஷத்தை கடந்து போக வேண்டும் என்றால், இந்த வருஷம் உனக்கு ஜெயமாக மாற வேண்டும் என்றால், இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதமான வருஷமாய் மாற வேண்டும் என்றால், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பு பெருகுவதாக. அல்லேலூயா. ஏதோ வருஷம் முதல்ல கிடையாது. 40 நாள் நிறைய பேர் 40 நாள் வச்சு சபையில கூட்டம் உபவாச கூட்டம் நடத்தி இருக்கிறார். நம்ம 40 நாள்ல 365 நாள் வச்சுக்கிறோம். 40 நாள் தலை சீவ மாட்டாங்க. 40 நாள் என் தேவனே, நீ ஒன்னும் இயேசுநாதர் சிலுவையை பார்த்து அள வேண்டாம். உனக்காக நீ ஒன்னும் அவர் சிலுவையை பார்த்து ஏதோ அந்த சின்ன வெளிச்சம் தான் உனக்கு கிடைச்சது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஆண்டவரே உம்மை நேசிக்கிற அன்பிலே நான் குறைவுள்ளவனாயிருக்கிறேன். நான் வேதனைப்படுகிறேன். இந்த நாட்களிலே அதிலே நான் வளர, அதிலே நான் பெருக, அதிலே நான் கட்டப்பட, அதிலே பெருமையான மேலோங்கி நிற்க நான் விரும்புகிறேன். எனக்கு பலன் தாரும். அல்லேலூயா. என் ஆராதனை பலனுள்ளதாயிருக்கட்டும். என் பக்தி பலனுள்ளதாயிருக்கட்டும். பக்தி பலனுள்ளதான பக்தியா இருக்கட்டும். உன்னுடைய பாட்டு சத்தம் பலனுள்ளதா இருக்கட்டும். ஊழியம் பலனுள்ளதா இருக்கட்டும். எல்லாம் பலனுள்ளதா இருக்கட்டும். ஜனங்க வரும்போது பிரசங்கம் பண்றது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல.
பாலேன்னு ஊழியத்துல அவர் முதலாவது அவருடைய விசுவாசி, அவருடைய மாமியார், அவருடைய ஒய்ஃபு, பிள்ளைங்க தான். கொட்டகையில தான் பிரசங்கம் பண்ணிக்கிறார். இப்ப 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவருடைய ஆரம்பம் வெறுமையானது. நீ வெறுமையில கத்துற ஆசீர்வாதமும் நன்மையும் வரும்போது ஆண்டவரை ஊழியம் செய்யறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. அது அப்பா ஆசீர்வாதமா இருந்தா பிள்ளைக்கு அழைப்பு கிடைக்குது. வேற பிள்ளைக்கா வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு கூட அழைப்பு கிடைக்குது. பூத்துறையில ஊழியம் செய்யற அவங்க அப்பா பாஸ்டா இருந்தா பிள்ளைக்கு அழைப்பு கிடைக்குமா? வேற பிள்ளைக்கு அழைப்பு கிடைக்குமா? வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு கிடைக்குமா? ஐயோ பாட பேசும் பிள்ளைங்க பாட பேச எப்படி எல்லாம் அழைப்பு வருதுன்னு நினைக்கிறீங்க? பணம், வசதி, படிப்பு, கட்டடம், சொத்து, சுகம் வந்தா ஊழியத்துல அழைப்பு கிடைக்கும். ஒண்ணுமே இல்லாம எப்படி அழைப்பு கிடைக்கும்? பவுல் கடைசி வரையும் ஒரு வாடகை வீட்டுல இருந்து பிரசங்கம் பண்ணி தான் ஓட்டத்தை முடிச்சாரு. சுகமான ஆராதனை விரும்புகிறாயா? அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறாயா? இந்த 2 ஆராதனைக்கு இருக்கிற மாற்றம் என்னவென்றால், இவர்கள் அதிகமாய் கர்த்தரை நேசிக்கிறார்கள். அதிகமாய் ஆண்டவரை நேசிக்கிறார். ஏன்னா நம்ம சபைக்கு ஒருத்தர் கவர்மெண்ட்ல கேட்டுக்கிறாரு. அவர் சொன்ன பதில் என்னன்னா, அந்த கேட்ட சபைக்கு வர்றதுக்கு அவங்க சொன்ன பதில் எனக்கு இன்னும் மறக்காது. ரொம்ப நேரம் ஆராதனைக்கு போனோம்னா அங்க ஒரு மகிமையின் ஆலயம் ஒண்ணு இருக்குது, அங்க போயிருங்க. கொஞ்ச நேரம் மட்டும்தான் போகணும்னு சொன்னா இன்னொரு இடத்தை காமிச்சாங்க. அங்க போனீங்கன்னா கொஞ்ச நேரத்துல முடிச்சோம், நீ அங்க போ. அந்த அம்மா அப்படியே என்கிட்ட வந்து சொன்னாங்க, அது கொஞ்ச நேரம் பாட்டு, அது கொஞ்ச நேரமா இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு பாட்டு என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. இயேசு எங்களுக்காக ரத்த சிந்திருக்காரையா? இயேசு பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது மட்டும் இல்லையா, சிலுவையில சுமந்தாரையா என் பாவத்தை, என்னை விடுதலையாக்கி இருக்கிறாரையா, எனக்கு உருவ தந்திருக்கிறாயா, எத்தனையோ மரண பள்ளத்தாக்கில் என்னை பாதுகாத்து இருக்கிறாரையா, ஐசியூல என்னோடு கூட அவர் இருந்திருக்கிறாரையா, மேஜர் ஆபரேஷன்ல கர்த்தரின் கரத்தை பிடித்து தூக்கி விட்டுகிறாரையா. இன்னைக்கு நான் நடந்து மற்றவர்களை போல ஆராதிக்க வருகிறேன் என்றால் அவர் என் மேலே பாராட்டின கிருபை மகா பெரியது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவதாக சாலமோன் கர்த்தரை நேசித்த அளவுக்கு தாவீது மற்ற பிள்ளைகள் நேசிக்கவில்லை. அதான் காரணம். இரண்டாவது சாலமோன் தன் தகப்பனுடைய சத்தத்தை கேட்டான். நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். தாவீதின் கட்டளைகளை அவன் நடந்தான். தாவீது சாகும்போது சொல்றான், எப்பா சீமையை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ, அவன் என்ன தூசித்து வந்தவன், அவனை கவனமா கொஞ்சம் பேர் லிஸ்ட் சொல்றான். இவங்க எல்லாம் என் ஊழியத்துல, என் வாழ்க்கையில எனக்கு எதிரடையா இருந்தவர்கள், எனக்கு தீமை செய்ய எழும்பினவர்கள், எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. கடைசி ஒண்ணு அவன் சொல்றான், நான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு எனக்கு ஏக்கம் இருந்தது. தேவனுடைய பட்டி திரைச்சீலையில இருக்கிறது என்று அறிந்து எனக்கு வேதனை இருந்தது. 40 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி வந்த தேவனாய கர்த்தருக்கென்று கானானிலே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எனக்கு அளவிடந்த ஆவல் இருந்தது. ஆனால் தேவனாய கர்த்தர் நான் யுத்தத்தை அதிகமாய் செய்ததனாலே என்னை ஆண்டவர் கட்ட அனுமதிக்கவில்லை. மகனே சாலமோனே, இந்த வார்த்தையை மறந்து விடாதே. நான் பொன்னையும் வெள்ளியையும் ஏராளமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். எதற்காய் என்றால் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படி வைத்திருக்கிறேன். அதையெல்லாம் நீ எடுத்து மறந்து விடாமல் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட மறந்து விடாதே. கர்த்தருக்கான ஒரு ஆலயத்தை நீ கட்ட வேண்டும் அலுமையா என்று சொன்னான். தன் தாவீது தனக்காக தன்னிடத்திலே கொடுத்த வெள்ளியையோ பொன்னையோ விலையேற பெற்றதான ஒன்றையும் அவன் தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் ராட்சியத்திற்காக அவன் எடுத்துக் கொள்ளவில்லை. அதிலும் அதிகமாய் போட்டு கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினான். 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். அவன் கட்டினது ஆலயம் என்று கட்டப்படவில்லை, மாளிகை என்று கட்டப்படவில்லை. உலகத்துல எத்தனையோ சர்ச்சஸ் கட்டியிருக்கிறாங்க. நீ குருதுரால போனா அருமையான பொன் தகடுனால, அதாவது பொற்கோயில் சொல்றான். உலகம் முழுவதும் ரொம்ப பிரம்மாண்டமான ஆலயம் இருக்குது.
மற்ற ஜனங்களும் கட்டி இருக்கிறாங்க. ஆனா சாலமோன் கட்டின ஆலயத்தின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கல்லை வச்சு அந்த கல்லுக்கு மேல பொன் தகட வச்சு அதுக்கு மேல இன்னொரு கல்லை வச்சு கட்டிக்கிறார். எத்தனை பொன் தகடுகளை அந்த ஆலயத்தை கட்ட அவர் உபயோகப்படுத்தி இருப்பார் என்று பாருங்க. ஆண்டவரை ஒன்றுமில்லையா, ஆண்டவரை அவன் நேசித்த தேவனுக்காய் ஒன்று செய்ய வேண்டும், நேர்த்தியாய் செய்ய வேண்டும், மேன்மையாய் செய்ய வேண்டும், மகிமையாய் செய்ய வேண்டும், விலையேறப்பெற்ற ஒன்றை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இருதயம் தாயா சாலமோன். இந்த ஞானத்தின் ஆவி அவனை பிடித்துக் கொள்வதற்கு அதான் ரகசியம். ஆமென். மோசே செத்து போனா யோசுவா அருமையானவர்களே, யோசுவாட்ட சில காரியங்களை சொல்றான். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என்னெல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். மோசே கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். அவன் சொன்னது எல்லாம் செய்தான். அப்படியே யோசுவா செய்தான். அப்படியே யோசுவா அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. ஒன்றையும் செய்யாமல் விட. ஆமென். உயிரோடு இருக்கிற வரையில் செத்து போயிட்டான்னா நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க. எல்லாம் டிடி பிஹெச்டி போர்டெல்லாம் கலட்டிடுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற போர்டு முதல்ல அதை தான் கலட்டுறாங்க. ஒரே வாரத்தில் கலட்டிடுவாங்க. ரேஷன் கார்டுல இருந்து பேர் போயிடும், ஆதார் கார்டுல இருந்து பேர் போயிடும், எலெக்ஷன் லிஸ்ட்ல இருந்து பேர் போயிடும், எல்லாம் போயிடும். உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் தான். மதுரையில நான் ஓய்வு செய்த காலத்துல செல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆறுதல் கூட்டம் நடத்த அவங்க செத்து போயிட்டாங்க. அந்த மருமக செத்து போயிட்டு அந்த அவங்க எல்லாம் நல்ல விசுவாசி நெய்கிறவங்க. அவங்க எல்லாம் சபைக்கு வந்திருந்தாங்க. மருமக செத்து போச்சு. சரி ஆறுதல் கூட்டம்னு சொல்லி போனோம். ஒரு வாரம் தான் ஆச்சு ஆறுதல் கூட்டம். நாங்க போகும்போது எல்லாம் கை கழுவிட்டு இருக்கிறாங்க. நாங்க எங்க வேன்ல போய் நிக்கிறோம். கொஞ்சம் என்னடா எல்லாம் கை கழுவுறாங்க, கூட்டம் முடிஞ்சிட்டா, எந்த பாஸ்டர் வந்தான்னு தெரியல, யார் அங்க நடத்தினாங்கன்னு தெரியல. இப்படி யோசிச்சு சரி பாஸ்டர் சொன்னாரு, நம்ம வந்துட்டோம், யாராவது நடத்திட்டு போட்டோம், நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துருவோம். அங்க போனா நீங்க எல்லாம் உட்காருங்க, சாப்பிடுங்க, இப்பதான் கல்யாணம் முடிஞ்சுங்கிறாங்க. அடுத்த ஒரு பொண்ணை கொண்டு வந்து ஒரே வாரத்துல அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டான். சாப்பிட்டு கூட நடத்தலாம். நாம என்னதான் நினைச்சாலும் சரி, இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம், அப்படிப்பட்ட ஒரு உலகம், அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தான் நீங்கள் வாழ்கிறீர்கள், அப்படிப்பட்ட உலகத்திலே தான் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள், அப்படிப்பட்ட உலகத்திலே தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். என்ன தீர்மானம் பண்ண வேண்டும் என்றால், நான் பூமியிலே வாழ்கிற நாளில, நான் ஜீவிக்கிற நாளில கர்த்தருக்காக எதையாயிலும் ஒன்றை நான் செய்து என் ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று நீங்கள் அருமையான நீங்கள் இருக்க வேண்டும். வெறும் ஆமென் அல்லேலூயா சொன்னா போதாது. நீங்க எதுவும் சத்தம் போட்டு அந்நிய பாஷையெல்லாம் பேசினா போதாது. ஆவியில குடிச்சாலாம் ஒண்ணும் போதாது. நீங்கள் உள்ளத்தின் ஆழத்துல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால், இந்த ஓட்டம் முடியும் ஒரு நாளில அதை யாரும் நிறுத்தவோ, அதை யாரும் அருமையான அதிலிருந்து நம்மை கடந்து போகவோ யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. என் ஓட்டம் முடியட்டும், அருமையான எல்லா மனிதனை போல என் ஓட்டம் முடியட்டும், பரவாயில்லை, ஆனால் நான் வாழ்கிற நாளிலே என் இயேசுவுக்காக எதையாயிலும் ஒன்றை நான் செய்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னு சபைக்குள்ள கொண்டு வர்றதுக்கே பெரும்பாடா இருக்கு. நீ என்ன செய்ய போற? போன் பண்ணி ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரல, 20 வருஷம் சபைக்கு வந்துட்டு போன் பண்ணி கேட்க வேண்டியது. அவனை வந்து இந்த கொஞ்சம் ஆவியில எப்படி கொஞ்சம் அசைச்சு விடுறதுக்கு பெரும்பாடா இருக்கு. அதிலே ஊழியக்காரன் செத்து போயிடும். ஆமா, இவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி எடுத்து அப்படி இப்படி பண்றதுக்கு பெரும்பாடா இருக்கு. டயர் பஞ்சர் ஆயிடுவா சார், டயர் பஞ்சர் ஆகட்டும், பஞ்சர் தான் ஆகணும். நாட்டை பிடிச்சுவா.
நடந்து வா, நடந்தே வா. முரட்டாண்டில இருந்து அந்த அம்மா, வயசான அம்மா, 70 வயசு இருக்கு. அந்த அம்மா சொல்றது, பஸ் கை வச்சா யாரும் நிறுத்த மாட்டாங்கிறான் பாஸ்டர். சின்ன பொண்ணா இருந்தாலும் நிறுத்துவான் பாஸ்டர். நான் கிளவி நிறுத்தினா கை காமிச்சா அவன் நிறுத்த மாட்டாங்கிறான். இப்படியே சொன்னாங்க என்கிட்ட. நான் அதனால கை காட்டுற வேலையை விட்டுட்டேன். நான் அங்கே இருந்து மொட்டான்ல இருந்து நடந்தே வந்திருக்கேன். என்கிட்ட சொல்ல மாட்டாங்க பஸ் காசு இல்லைன்னு. மறுபடியும் இங்க இருந்தே நடந்தே மொட்டாண்டிக்கு போவான். மறக்க முடியாது சிலருடைய அருமையான சிலர் தேவனை பின்பற்றினது. அவங்க வருஷமானாலும் காலங்கள் ஆனாலும் நடந்து போக முடியாது. இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. ஏன் நான் அந்த கிராமத்துல வந்து அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தேன், சேர போட்டு வெயில்ல உட்கார்ந்து இருக்கிற 2-3 மணி நேரம் ஏன் உட்கார்ந்து இருந்தேன்னா, அந்த அம்மா விசுவாசம் பெருசு. ஆமென். பெருசியா நீ எல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கு. ஏதோ போன மத்தியானம் சாப்பிடலாம், ஏதோ ஒரு சாப்பாடு கிடைக்கும், ராத்திரி சாப்பாடு கிடைக்கும், சாயங்காலம் டீ குடிக்கலாம், காலையில டிஃபன் சாப்பிடலாம், ஏதோ ஒரு வீடு இருக்குது, போய் அங்க போய் இழைப்பாரலாம். சாதாரண அம்மாயா, மழை வந்துட்டுனா ஒரு நாள் போன் பண்றாங்க, மழையில தூங்கலையா பாஸ்டர், நான் மழையில ஃபுல்லா அந்த வீட்டுக்குள்ள தண்ணி நிக்குது. இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க இங்க வந்திருக்கிறாங்க, அப்படியே நின்றுட்டு இருக்கிற பாஸ்டர் தூங்கலன்னு சொன்னாங்க. நாங்களும் அப்படி இருந்த காலம் உண்டு. எனக்கு உடனே அந்த பழைய ஞாபகம் வந்துச்சு. நான் ஓடியே போய் நான் அந்த சத்தியசீலன் பிரதர் தான் ஒரு கட்டில வாங்கி போட்டு வந்தேன். அப்ப என் மனசுல நினைச்சேன், நம்ம தூங்க முடியாம இருந்த நாட்களில நமக்கு கட்டில் கொடுக்க யாரும் இல்ல, ஆனா நமக்கு கட்டில் கொடுக்க ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. பிரதர் சொன்னார், ரொம்ப காசாகுமே அவங்களுக்கு செலவு பண்ணும்போது. அருண் பிரதர் சொன்னாரு, பாஸ்டர் ரொம்ப காசாகுது பாஸ்டர். நான் சொன்னேன், எங்க அம்மாவுக்கு செலவு பண்ற மாதிரி நீங்க செலவு பண்ணுங்க பிரதர். ஆமென். ஆமென். எங்க அம்மாவுக்கு நான் எப்படி செய்யணும் அதே போல நீங்க செய்யுங்க. எத்தனை பிரச்சனை இருந்தா கூட அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த கிராமம் முழுசுமா திரண்டா கூட ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் மகிமையானவர். நான் ஆராதிக்கிற தேவன் மகத்துவமானவர். இது எனக்கு முதல் அனுபவம் இல்ல. திண்டிவனத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருக்கிறேன். கிறிஸ்டியன் அடக்க ஆராதனை. அந்த அம்மா தான் கிறிஸ்டியன்ஸ். நானும் பாஸ்டர் செல்வராஜ் இருக்கிறார், அவர் என்ன கூட்டிட்டு போயிருந்தாரு. அவர் சொன்னாரு, பாஸ்டர் அடிக்கிற நேரத்துல நீங்க உடம்பு கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற போல தெரியுது, உங்களை முன்ன தள்ளி விட்டுருவேன், அடி நீங்க வாங்க, அவங்க பின்னாடி நின்றுடுவேன். நான் சொன்னேன், என்ன அவங்க அடிச்சு பார்க்கட்டும், அப்புறம் நான் பாத்துறேன். நீங்க அடிப்பீங்களான்னு கேட்டா, அது எனக்கு தெரியாதுங்க, அங்க போய் பாத்துக்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க சில கண்டிஷன் போட்டு போனோம். 2 பேரும் வசனம் பண்ணணும், அடக்கம் பண்ணணும், திருப்பி வரக்கூடாது, கல்லறையிலிருந்து அப்படியே ஓடி போயிடணும். நாங்க 2 பேரும் அப்படி ஒரு அடக்கம் பண்ணோம். அவனும் இங்கிலீஷா பேசிட்டே வராங்க. வாச என்ன இங்கிலீஷ் பேசினாலும் பரவாயில்ல, பாட்டுக்கு வந்துட்டே இருங்க, நம்ம வேலை முடிஞ்ச ஓடி போய். அவங்க எல்லாம், ஐயா திருப்பி வருவீங்களா? ஆமா வருவோம், இங்க வந்து மறுபடியும் ஜெபம் பண்ணி தான் போவோம். ஐயா வந்துட்டு போங்கய்யா, அப்படி எல்லாம் அழுறாங்க தேங்கி. இங்க வந்தா எங்களுக்கு யார் அடி வாங்குறது? நாங்க அப்படியே ஓடி போனோம். அடக்க ஆராதனை அந்த ஊர்ல நாங்க தான் 2 பேரும் பண்ணோம். இங்க அப்படி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சத்தியசீலன் பிரதர் இருக்கிறாரு, அவர் நான் போனவனே சொல்லிட்டாரு, பாஸ்டர் எல்லாம் நான் பாத்துறேன், என்ன மீறி ஒண்ணும் செய்ய முடியாட்டாரு. ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்களே பாத்துருங்க. ஆனா எல்லாரும் ஓடும் போது கூட சத்தியசீலன் இருக்காது, நம்ம ஏன் ஓடணும் உட்காந்துட்டேன். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். ஆமென். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர். நான் காரியத்துக்கு வருகிறேன். அவன் அருமையான அவன் தகப்பனுடைய வார்த்தையை காட்டான். நீ பிரச்சனையே அதுதான். ஏன் விசுவாசிங்க ஆசீர்வதிக்கப்படல? ஏன் விசுவாசிங்க அருமையான மேன்மையான காரியங்களிலே இல்லாமல் சிக்கிக் கொள்கிறார்கள்? பலவிதமான காரியங்களிலே சிக்கிக்கொள்ள காரணம் என்ன? ஐயோ, போதகத்தை வெறுத்தேனே, சபைக்குள்ளே சங்கத்துக்குள்ளே நான் ஆகாதவனாய் மாறி போனேன். சொல்றத கேட்கறது இல்ல. நான் என்ன எதிரியா? உங்களுக்கு என்ன நான் எதிரியா? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படி கர்த்தர் என்னை இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துல வச்சுக்கிறார். ஆண்டவர் உங்களை எப்படியாவது வசனத்தை பிரசனிச்சு உங்களுக்கு சாதகமாய் நான் எப்பவும் பேசுவேன்னு நினைக்காதீங்க. அதான் பிரச்சனை. பாசு எரிஞ்சு விடுறாருங்க. பாஸ் திட்டி பிரசங்கம் பண்றாரு. ஏன் உங்களை நான் திட்டணும்? ஆபரேஷன் தியேட்டர்ல அருமையான
கட்டி இருக்கிறவங்களுக்கு மேல மாத்திரம் அப்படியே அந்த ஒரு கூலிங்கா ஒரு கருப்பா ஒரு மருந்து இருக்கும், அப்படியே பூசி விட்டு போயிட்டு வாங்க பிரதர். இதுல டாக்டர் எவ்வளவு சமம் அறுக்கணுங்கிறான், பிதுக்கணுங்கிறான், தைக்கணுங்கிறான். ஐயா நீ அறுத்து பிரிக்கி தச்சாதான் சுகமாகும். ஆமென். அறுத்து தச்சாதான் சுகமாகும். ஆகவே நீ சொல்றத கேட்கிறோம். உலக ஞானத்துக்கும் தேவ ஞானமும் நேர ஆப்போசிட்டா இருக்காங்க. பிசாசின் ஞானமோ தேவ ஞானமோ முற்றிலும் ஆப்போசிட்டா இருக்கும். ஞானமோ இந்த வேதம் பேசுகிற வார்த்தைகளோ முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். ஹல்லேலூயா. இது பேசுறது வேற, நீ பேசுறது வேற. உன் ஞானத்தை நான் கேட்க விரும்பல. பிசாசின் ஞானத்தை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நீ தேவ ஞானத்தை பெற்றுக் கொண்டிருந்தால் மாத்திரமே பிசாசின் ஞானத்தை நீ அடையாளம் கண்டுகொள்ள முடியும், எதிர்க்க முடியும். ஆமென். அடுத்த இடத்துக்கு சாலமோனை கொண்டு போக விரும்புகிறேன். சாலமோன் கர்த்தருக்கு மிகுதியாய் பலி செலுத்தினான். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:63. சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 20,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டார். 1000 போட்டிருக்கு, அங்க லட்சம் போட்டிருக்கு. நீங்க எபிரேயருக்கு 6ஆம் அதிகாரம் 16ஆம் 10ஆம் வசனத்தை வாசி. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆண்டவருக்காக செய்த காரியங்களை அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அநீதி உள்ள தேவன் அல்ல. நீ ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தன் கணக்கில் வைத்திருக்கிறார். இதுல ₹1 போட்டா கூட ஆண்டவர் வச்சிருக்க. 2 காட்சி போட்ட பெண்ணை பார்த்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏசுனார் பண்ண பிரச்சனையுமே தான். ஆண்டவருக்காக நாம் செய்கிற கிரியைகளை ஒன்றையும் அவர் மறக்க அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நீதி உள்ள தேவன். நீங்கள் செய்த அந்தரங்கத்திலே செய்த எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் வெளிப்படையாய் உனக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீ செய்தது அந்தரங்கத்திலே செய்தாய், ஆனா கர்த்தர் அதையெல்லாம் மறக்க மாட்டான். அவன் ஆண்டவருக்கு மிகுதியான பலிகளை செலுத்தினான். அதான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். நல்ல கர்த்தரை துதிங்க. பழைய புதிய ஏற்பாட்டுல ஒரு பலி ஸ்தோத்திர பலி. பாட்டு ஆராதனைக்கு வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணணும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். சிவகங்கையில இருந்து நான் மதுரையில் இருக்கிற நாட்கள KK நகர்னு ஒரு இடத்துல சபை இருந்துச்சு. சிவகங்கையில இருந்து நான் எப்படி வருவேன் தெரியுங்களா? எப்படி பஸ் பிடிச்சு அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும். காத்து மாதிரி நடந்து வரும். அவ்வளவு ஸ்பீடா நடக்கும். என் மனசுல சொல்லுவேன், எஸ்ப்பா நீ 10 மணிக்கு வந்திருப்பேர்ல, உம்மை பார்க்க நான் வரம்பா, சீக்கிரமா நான் வந்துருவேன்பா, நீ கோவப்படாதேப்பா, நீ வருத்தப்படாதேப்பா. என் மனசு நடக்கும் போது பேச வந்துருவோம்பா, உம்மை பார்க்க வருவோம்பா, உன் சமூகத்துக்கு வருவோம்பா, அதான் எனக்கு இன்பமானதுப்பா. இப்படி ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசும். பைத்தியக்கார மாதிரி பேசும். நீ எந்த மனுஷனை பிரியப்படுத்துகிறாயோ, எதை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறாயோ, அது உன்னை கைவிடும். எல்லா இடங்களிலும் ஜனங்கள் எப்படி போறாங்க? நீங்க ஆஸ்பத்திரி போறங்க, இப்படியே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க கிடைச்சா உங்களுக்கு பாக்கியம், நம்ம ஆளுங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா பாக்கியமே இல்லை. இப்படியே உட்கார்ந்தே வரணும் சேர்ல. நம்பர் 2, உனக்கு எத்தனை நம்பர்ப்பா? நான் நினைக்கிறேன் நம்ம சபையில் உள்ள விசுவாசி கடைசி நம்பர் தான் கொடுக்கணும். நான் அங்க போனோம். இப்படி வரணும். டாக்டர் உங்க சீட்டு வந்துட்டா? வந்துச்சு. அப்பதான் அவரு டீ குடிக்க போயிட்டு வரேன்
11:30 மணி கரெக்டா டீ குடிக்க போவார். இப்ப கொஞ்சம் இரு, இப்ப ஒரு டீ குடிச்சுட்டு வந்துடுவார். என்னங்க 11:12 ஆச்சு, இன்னும் டீ குடிக்க வரலையா? உனக்கே எல்லாம் ஃப்ரீயா பாக்குறாங்க, இதுல வர நீ சட்டம் பேசுறியா? சத்தம் காட்டாம இரு, அவ்வளவுதான். டாக்டர் வருவார், இரு. நீங்க உண்மையா நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா நீங்க எல்லாங்க வேலை செய்யறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. 4 நாள் 5 நாள் நம்பர் 12 நம்பர் 11க்கு போக முடியாம ரோட்ல படுத்துறேன். உண்மையாச்சு. அவனுக்கு தெரியாது, பாவம், கிராமத்தில் உள்ளவன். அவன் கேட்ல இருக்கிற வாட்ச்மேனையே டாக்டரா நினைப்பான். அவன் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு, ஐயா வணக்கம் ஐயா, என்னப்பா எங்க வந்த? அவன் பேசுறத பாத்தீங்கன்னா டாக்டர் காட்டிலும் பயங்கரமா பேசுறான். சொல்லு, உள்ள போகக்கூடாது. அவன் இப்படியே பைய வச்சு இப்படியே காசை காட்டும். காசு வாங்க மாட்டேன், தெரியாத அவனுக்கு எல்லாம் சொல்லுவான், மறுபடியும் வாங்கிடுவான். அப்புறம் அவன் அந்த ஆசிரியர் வீட்டுக்கு போறது வரையிலும் அந்த டாக்டர் அவன் பார்க்க முடியாது. எவ்வளவு ஜனங்க கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? எவ்வளவு ஜனங்க வேதனைப்படுறாங்க தெரியுங்களா? எங்கெல்லாம் காத்திருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா நம்ம பிரதர், ஒரு வக்கீல் பிரதர் வந்திருக்கிறார், கத்திரம்ல ஆசிரியர். 8 வருஷம் நான் இந்த கோர்ட்ல ஒரு கேஸுக்காக போயிருக்கிறேன். வாழ்க்கையே கோர்ட்லயே செலவு பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? போய் உட்கார்ந்து ஃபைனல் ஆர்குமெண்ட் நீ போயிடக்கூடாதுன்னு அப்படியே உட்கார்ந்து இருப்பான். அவன் சொல்றான், கொமஸ்தா சொல்லுவாரு, இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் நீங்க போங்க, நாளைக்கு உங்க டேட், இன்னைக்கு ஜட்ஜி வரல, லீவ்ல போயிட்டாரு. அடுத்து பார்த்தா வக்கீல் வர மாட்டார். அடுத்தது பார்த்தா ஐயோ அங்க பெண்ட கலெக்டுவாங்க பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் கலெக்டரா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அந்த அம்மா வருவாங்க கோவப்பட்டு அவங்க ஸ்டாண்ட்ல எழுதி நிக்கணும். சார் நான் ஜட்ஜா, எழுதியா ஜட்ஜா, எழுது. அங்க ஜட்ஜுக்கு அங்க அவங்க முன்னாடி எல்லாம் எழும்பிதான் அங்கே உட்கார்ந்துருக்கான். நம்பர் அந்த அம்மா திடீர்னு எழும்பி போவாங்க பாருங்க. அதுக்கு முந்தின நாள்ல அவன் ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருப்பாங்க, ஒண்ணுமே பேச முடியாதாங்க. ஐயா, இந்த கிருபை அன்றைக்கு நீ வந்துட்டேன்னா, இயேசுநாதர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா, ஞானம் உனக்குள்ள இறங்கிச்சுன்னா, எல்லா இடத்துல இருந்து கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். எல்லா இடத்திலும் கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். எல்லாம் தப்பிச்சு வந்துடலாம், பயப்படாத, தப்பிச்சு வந்துடலாம். நான் அங்க இருந்து இந்த கடலை பார்த்து சொல்லுவேன். அப்ப கோச் அங்க இருந்துச்சு, கடலை பார்த்து சொல்லுவேன், கடலை உண்டாக்கினவர் நீர் தானே, ஏன் என்ன இங்க உட்கார வச்சுக்கிறாரு? என்னன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, இப்படிலாம் பேசுவேன். நீங்க அப்படி பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் கால வேளை ஆராதனையில சாலமோன் தன் தகப்பனுடைய காரியங்களை செய்தது மாத்திரமல்ல, மிகுதியாய் பரிசீலித்தான். ஊழியர் ரொம்ப கஷ்டமான பாதை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய, கர்த்தருக்காய் நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்தார், கர்த்தருக்கு உண்மையாய் நீங்கள் பலி செலுத்தினார், கர்த்தரை உண்மையாய் நீங்கள் ஆராதித்தார், கர்த்தருக்காய் உண்மையாய் நீங்கள் கிரியை செய்தால் கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். என்ன வேணும் கேட்பாரையா? ஹல்லேலூயா. உன் ஜபத்திற்கு சத்தம் ஏன் இன்னும் கேட்கப்படவில்லை? உன் ஜபத்திற்கு ஏன் பதில் வரவில்லை? உன் ஜபத்திற்கு ஏன் இன்னும் விடுதலையும் ஆசீர்வாதம் உண்டாகவில்லை? நீ சரிப்படுத்த வேண்டிய பகுதிகள் இருக்கிறது, சரிப்படுத்த வேண்டிய பகுதிகள் இருக்கிறது, சரிப்படுத்த வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. அதை சரிப்படுத்தி தேவனை பலி செலுத்தி அருமையான முறை கர்த்தர் தரிசனமாவார். உன்னை கைவிட மாட்டார் ஐயா. பலி செலுத்து. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில, ஆண்டவரை ஊழியத்தை செய்கிற காரியங்களில, நான் இதுவரையிலும் அருமையான எனக்கு பலனே இல்லை, ஆனாலும் அவரிடத்திலே பலன் கேட்டு நான் இந்த ஊழியத்தை இந்த நாட்களில் செய்து வருகிறேன். ஆமென். பலன் இல்லாத நாட்களில எல்லாரும் கைவிட்டு போனாலும் இயேசு கைவிட மாட்டார் என்று எனக்கு தெரியும். நாங்க 2 பேரும் ஒரு உறுதியான தீர்மானத்தோடு இந்த ஊழியத்தை இதுவரையிலும் செய்து வருகிறோம். ஆமென். அவங்க என்ன ரொம்ப பலப்படுத்துறவங்க, தேற்றுறவங்க,
அவங்க தைரியப்படுத்துறவங்க. இப்பவும் அவங்க என்ன சொல்லுவாங்க, வாலிபன் மாதிரி ஊழியம் செய்வாங்க. அப்படிதான் செய்யிட்டு இருக்கிறேன். சீவன் போகும் வரையிலும், சீவன் போகும் வரையிலும் இயேசுவை பிரசங்கிப்பேன். ஒரு 47 வருஷம் இந்த இயேசுவை பிரசங்கிக்கிற மகா பெரிய பாக்கியம் இந்த ஜென்மத்திற்கு கிடைத்திருக்கிறது. அது எனக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். என் சந்ததியில யாருமே இந்த பக்கத்தில் திரும்பி கூட பார்க்கவில்லை, இன்றைக்கு வரையிலும் பார்க்கவில்லை. கர்த்தர் அந்த சந்ததியில, விக்கிரகத்தை ஆராதிக்கிற அந்த சந்ததியில, சாபம் நிறைந்த அந்த சந்ததியில, அருமையான தேவனுடைய பிள்ளை பக்தியின் மார்க்கத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற அந்த சந்ததியில கர்த்தர் எனக்கு இந்த பாக்கியத்தை, எனக்கு தரிசனமானார், எனக்கு இந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். உங்கள் சந்ததியில கிடைக்காத, உங்கள் சந்ததி பார்க்காத, உங்கள் சந்ததியில கண்டிராத இந்த இயேசுவை நீங்கள் கண்டுவிட்டீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டுவிட்டீர்கள். இந்த இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நீங்கள் கண்டுகொண்டீர்கள். அடுத்தது சாலமோனை உங்களுக்கு கொண்டு போறேன். அவன் அருமையான, அவனுடைய ஏக்கமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், அதெல்லாம் சுருக்கமா பேச நேரம் ஆயிடுச்சு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9, 10, 11. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வகை இருக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அவன் ஆண்டவர் தரிசனமானவர். அவன் கேட்கிறான், எனக்கு சொத்து தாரும், சுகம் தாரும், சத்துருவின் தலையை தாரும், அப்படிலாம் கேட்கல. அவன் என்ன கேட்டான்னு சொன்னா, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஜனத்தை நான் ஆளும்படியாய் நடத்தும்படியாய் எனக்கு ஞான இருதயத்தை தார். ஆண்டவர் அசந்து போனார். அதான் அவர் சொல்றாரு, உனக்கு சரியானவனும், உனக்கு முன்னையும் உனக்கு பின்னையும் ஒருத்தனும் உன்னை போல் இருந்ததில்லை. நான் இன்றைக்கு ஒன்றை உனக்கு செய்ய போகிறேன். என் ஞானத்தை உனக்குள்ளே வைக்க போகிறேன். என் ஞானத்தினாலே உன்னை நான் நிரப்ப போகிறேன். என் ஞானத்தினாலே உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஞானம் வந்துட்டா எல்லாம் வந்துருயா. செல்வம் கில்வம் எல்லாம் உன்னை தேடி வரும். நீ செல்வ ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனிடத்துல எல்லாம் வரும். ஆமென். அடுத்தது அருமையான அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறேன். அருமையான சாலமோனுக்குள்ள இருந்த ஞானத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அவன் ஏறக்குறைய 1005 பாட்டு எழுதியிருக்கிறான். 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் முடிக்கிறேன், என்ன நேரம் ஆச்சு. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னார். 1005 பாட்டையும் 3000 நீதிமொழியையும் அவர் சொல்லியிருக்கிறார். நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம நீதிமொழியில் கொஞ்சம் தான் இருக்கு. வாயை திறந்துட்டாருன்னா இது நம்ம சாலமன் கிறிஸ்தவ நீதிமொழி, கிறிஸ்தவ இந்த வேத புத்தகத்துல மாத்திரம் இல்ல, மற்ற புத்தகங்களும் எழுதியிருக்கு. நீங்க திருக்குறள், எனக்கு அது சரியா தெரியல, அந்த நம்பர் சரியில்லை. ஆனா இந்த நீதிமொழிகள் அருமையான எல்லா இடத்திலும் இருக்குது. அவனுடைய ஞானத்தை காட்கவும் விசாரிக்கவும் தான் ராணி மற்ற தேசத்தில் இருக்கிறவங்க வராங்க. அப்படியே நாம் சொல்றோம், உனக்கு முன்னும் ஒருவன் இருந்ததில்லை, உனக்கு பின்னும் ஒருவன் இருந்ததில்லை. ஆண்டவரே, கர்த்தாவே, ஒரு மேன்மையான கிருபை அவன் மேல வைப்பீரையா, எங்கள் மேல வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரையா. ஒவ்வொருவருக்கும் இந்த காலவெளியில வைத்திருக்கிறதற்காய் சபை ஆசீர்வதி, மக்களை ஆசீர்வதி, ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதி. எல்லாம் பரீட்சை காலத்திலே 10th 12th எல்லாம் பரீட்சை காலத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவரே அவளுக்கு விசேஷ ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். எல்லா சப்ஜெக்ட்லயும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரத்திலே வைக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் பட்டணத்திலே உயர்ந்த இடத்திற்கு போவார்களா, உயர்ந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்வார்களா.
ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்து ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.